الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை உங்களது சிந்தனையில் ஆரம்பமாக பதிவு செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து, மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நம்முடைய மனவேதனைக்காக, மன வருத்தத்திற்காக கண்ணீர் விட்டு நாம் அழுதிருக்கிறோம். பொதுவாக நமக்கெல்லாம் எப்பொழுது கண்ணீர் வரும் என்றால், ஏதாவது ஒரு பழைய சம்பவங்களை நினைத்தோ, நம்முடைய குடும்பங்களை நினைத்தோ, நம்முடைய எதிர்காலத்தை நினைத்தோ, நமது உடலில் ஏதாவது ஒரு அசௌகரியங்கள், நோய் இருந்தால் அதை நினைத்தோ நாமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுவோம். அழாதவர்கள் யாரும் இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய கண்களிலே இருந்து கண்ணீர் நிச்சயமாக வந்தே இருக்கும். ஆனால் அந்த கண்ணீர்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் யோசித்து பார்த்தால் எல்லாம் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கும். நாம் யாரையாவது அளவுக்கு அதிகமாக நேசித்திருப்போம், அவர்கள் திடீரென மரணத்தை விட்டிருப்பார்கள். கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருந்து கொஞ்சம் அழுதிருப்போம். மனைவியை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளிலே தொழில் செய்கிறோமே என்றபடியே நினைக்கும் பொழுது கொஞ்சம் கண்களிலே கண்ணீர் வரும். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. பெண்களை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
நாம் நம்முடைய வாழ்வில் நிறைய கண்ணீர்களை இந்த உலகத்திலே நாம் சிந்துகிறோம். ஆனால் உலக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரணமும் இல்லாமல், உலக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டியும் இல்லாமல், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, நம்முடைய அமல்களுக்காக என்றைக்காவது நாம் அழுதிருக்கிறோமா என்றால் அது மிக மிக குறைவுதான் நண்பர்களே. ஆனால் ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான், கண்ணீர் வரும் இறை விசுவாசிகளுக்கு. எப்பொழுது அல்லாஹ்வினுடைய ஆயத்துகளை ஓதும் பொழுது அவர்கள் அழுதவர்களாக சுஜூதுகளிலே விழுவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அழுகை, அல்லாஹ்வினுடைய அவனுக்கு மிக மிக விருப்பமான கண்ணீர் துளிகள், அவனை அஞ்சி நாம் அழுகிற பொழுது வருகிற கண்ணீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அழுதிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத சம்பவங்கள் நிறைய உண்டு. அந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால், தனது குடும்பம் பசியும் பட்டினியுமாக இருந்த பொழுதெல்லாம் அழுவாத அல்லாஹ்வுடைய ரசூல், உஹது போர்க்களத்தில் பற்களை உடைத்து கொலை முயற்சியில் இறங்கினார்கள் எதிரிகள், அப்பொழுதும் அழுகாத அல்லாஹ்வினுடைய ரசூல். இந்த சமுதாயத்திற்காக நிறையவே அழுதிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களையும் அப்படித்தான் ஊட்டினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். சஹாபாக்களும் 100க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டிற்கு வெளியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த திண்ணை தோழர்கள் எல்லாம் வயிறார சந்தோஷமாக உண்ட சரித்திரம் மிக மிக குறைவு. அந்த நேரத்தில் எல்லாம் உணவுக்காகவோ தன்னுடைய ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டோ எதிர்கால வாழ்வை நினைத்தோ அந்த சஹாபாக்கள் அழுததாக எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் சஹாபாக்கள் நிறையவே அழுதிருக்கிறார்கள். அவர்கள் அழுத ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் இங்கே எடுத்துச் சொல்லப்படும். அதிலிருந்து நமக்கு வர வேண்டிய பாடம், படிப்பினை. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு நபித்தோழர். இவர் அன்சாரி தோழர்களிலேயே நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவர், குரல் வளம் உடையவர். இவரை திடீரென பள்ளியில் காணாத காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே விசாரித்தார்கள், எங்கே சாபித்? பள்ளியிலே காணவில்லையே. பள்ளியில் காணாத தோழர்களை விசாரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கொலி கேட்டால் உடனே ஜமாத்திற்கு வருகிற தன்னுடைய தோழர்கள், தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உறவாடி விட்டு செல்கிற தோழர்கள், எங்கே சாபித்? சாபித்துக்கு என்னானது? யா ரசூலல்லாஹ், எனது வீட்டுக்கு அருகில் தான் சாபித்துடைய வீடு உண்டு, நான் விசாரித்து வரட்டுமா யா ரசூலல்லாஹ்? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், விசாரித்து வாருங்கள். சாபித் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லும் பொழுது தலையை குனிந்தவர்களாக அமர்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித்தே உங்களை குறித்து விசாரித்தார்கள், உங்களுக்கு என்னானது என்று விசாரித்து வரச் சொன்னார்கள் என்று சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் அவர்கள் சொல்லுகிற சங்கடத்தை பாருங்கள் தோழர்களே. எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய வாழ்வில், நாம் வசிக்கிற பகுதிகளில், நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் உண்டு. அதற்கு அழுகாத அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஏன் அழுகிறேன் என்கிற காரணத்தை சொன்னார்கள். சஅத் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய ஆயத் 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே,
லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி. நீங்கள் அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தி நீங்கள் பேசாதீர்கள். அல்லாஹ் இறக்கிய ஆயத். இந்த இறை தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅல். உங்களில் ஒருவர் மற்றொருவரை அழைப்பதைப் போல இந்த தூதரை நீங்கள் அழைக்காதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல்களை நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் எப்பொழுது அமல்களை அழிப்பான்? அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்கும் போது. வேறு வேறு பாவங்களை செய்தால் அமல்கள் அழிந்து போகாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் மறு நிமிடம் நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து நல்ல அமல்களும் அழிந்து நாசமாய் போய்விடும். அடுத்ததாக அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம், என்னுடைய தூதருக்கு முன்னால் உங்களில் ஒருவர் மற்றவரை அழைத்து குரலை உயர்த்தி சத்தம் போட்டு பேசுவதைப் போல எனது தூதருக்கு முன்னால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசினால் அமல்கள் அழிந்து போவது உங்களுக்கே தெரியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக ஆயத்தை இறக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திலே ஓத ஆரம்பித்தார்கள் இந்த ஆயத்தை. அதிலிருந்து இந்த சாபித் பின் கைஸ் அவர்களை சபையிலே காணவில்லை. நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் எத்தனை முறை நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன். என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிட்டதே சகோதரர்களே. நான் செய்த எத்தனையோ நற்கர்மங்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக, என்னுடைய வாழ்வில் சொர்க்கத்திற்காக வேண்டி நான் சேமித்து வைத்த பொக்கிஷங்கள், என்னுடைய நல்ல நல்ல இபாதத்துகள், அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே என்று அழுதார்கள். அவருடைய பிரச்சனை என்னவென்று கேட்டறிந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சஅதுடைய பிரச்சனை இதுதான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாபித்திடத்திலே போய் சொன்னுங்கள், அவர் நரகவாசி அல்ல, அவர் சொர்க்கவாசி. என்ன காரணம்? சாபித் அவர்கள் இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிறவர். சாதாரணமாக பேசுகிற மக்கள் தூதருக்கு முன்னால் வந்து குரலை உயர்த்தி பேசினால் தான் அல்லாஹ்வுடைய சட்டம் பொருந்தும். இயற்கையாகவே பிலால் அவர்களைப் போல, சாபித் பின் கைஸ் அவர்களைப் போல குரலை உயர்த்தி பேசுகிற மக்களுக்குரிய சட்டம் அல்ல அது. இயற்கைக்கு மாற்றமாக தூதருக்கு முன்னால் குயரை உயர்த்தி பேசுகிற மக்களுக்குரிய சட்டம் என்று சொல்லி சாபித் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3613வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய வாழ்வில் செய்து போன அமல்கள் அழிந்து போய்விட்டது என்பதற்காக வேண்டி அழுத ஒரு நபித்தோழர். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நிறைய அமல்களை செய்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், நிறைய வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதில் கொஞ்சம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அமல்கள் செய்வது முக்கியமல்ல, அந்த அமல் நம்மோடுதான் உண்டுமா? மரணிக்கின்ற வரை இந்த அமலை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடுகிறோமா? அல்லது செய்கிற அமலை யாரையாவது பலாய் முசீபத்துகளை பேசி, புறம் பேசி, அவதூறுகளை பேசி செய்த அமல்களை வேறு வேறு மனிதர்களுக்கு கொடுத்த மறுமை நாளில் திவாலானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற பட்டியலில் நாம் இருக்கிறோமா என்று கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை நிறுத்தி விசாரணை செய்வதற்கு முன்னால் தினசரி உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் இரவில் தூங்கச் செல்லும் போது நாம் செய்த நற்கர்மங்கள் என்ன, நாம் செய்த அநியாயங்கள் என்ன, நாம் செய்த பாவம் என்ன, நாம் செய்த அமல் நம்மோடுதான் உண்டுமா அல்லது யாரையாவது பற்றி பேசி கீசி அவர்களுக்கு நம்முடைய அமல்களை கொடுத்துவிட்டு நாம் உறங்குகிறோமா என்று தினசரி நம்முடைய வாழ்வை ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அமல்கள் அழிந்து போய்விட்டது. பொருளாதாரம் நஷ்டமடைந்தால் கூட உலகத்தில் சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்புண்டு. வேறு வேறு ஏதாவது இழப்புகள் துனியாவில் ஏற்பட்டால் சஹாபாக்கள் சகித்துக் கொள்வார்கள். ஊரை துறந்து வந்தவர்கள் அவர்கள். அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தூக்கி வீசி வந்த சஹாபாக்களுக்கு அந்த நேரத்தில் அழுகாத அந்த தோழர்கள், அமல்கள் அழிந்து போய்விட்டது, குரல்களை உயர்த்தி பேசினால்
உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து விடுகிறானே, நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய் விட்டது என்று அழுதவர்கள் சஹாபாக்கள். அதற்காக வேண்டி அழ வேண்டும். நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் கடந்து வந்த பாதையை. நம்முடைய வயது என்ன? அந்த வயதுக்கு ஏற்ற அமல்கள் நம்மிடத்திலே உண்டுமா? கஷ்டப்பட்டு ரத்தத்தை எல்லாம் வியர்வையாக மாற்றி ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்து அனுபவிக்க வேண்டிய இளமை பருவத்தை எல்லாம் தியாகம் செய்து நிறைய நாம் சொத்து சேர்த்து இருக்கிறோம் நம்முடைய மக்களுடைய எதிர்காலத்திற்காக. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக் கூடாது என்பதற்காக. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய மக்கள் இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய சேமிப்புகளை இந்த உலகத்தில் நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள மறுமைக்காக வேண்டியுள்ள சேமிப்புகள் நம்முடைய வாழ்விலே என்ன? அது உண்டுமா இல்லையா? அது இல்லாவிட்டால் அதை அதிகப்படுத்துவதற்கு என்ன வழி? செய்கிற அமலை யாருக்காக வேண்டியும் நாம் இழந்துவிடக் கூடாது. நாம் செய்கிற அமலில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும். திவாலானவன் யார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யாரிடத்தில் வெள்ளி நாணயங்களும் தங்கங்களும் இல்லையோ அவர்கள்தானே. அவர்களல்ல திவாலானவர்கள். திவாலானவர்கள் போண்டியானவர்கள் யார் என்றால், எல்லாம் இருந்தும் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அனைத்தையும் இழந்தவர்கள் தான் திவாலானவர்கள். பெரிய கோடீஸ்வரர் பூகம்பத்தால், சுனாமையால், பெருமழையால், எரிமலையால் அனைத்தையும் இழந்து வீதியில் இருக்கிறார்களே, அவர்கள் தான் திவாலானவர்கள். மறுமை நாளில் சொர்க்கத்திற்குரிய அமல்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசலிலே வந்து நிற்பார்கள். அல்லாஹு தஆலா ஒரு அறிவிப்பு செய்வான், இப்பொழுது பழி தீர்க்கப்படும், பழி தீர்த்த பிறகுதான் நரகவாசி நரகத்திற்கும் சொர்க்கவாசி சொர்க்கத்திற்கும் செல்லப்படுவார் என்கிற ஒரு அறிவிப்பு. அந்த வாய்ப்பை நம்மால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வருவார்கள் மறுமை நாளில். நம்மோடு வாழ்ந்த நம்முடைய மனைவி, நம்மோடு நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், நம்மோடு நட்பு வைத்திருக்கிற நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அந்த நாளில், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் முறையிடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் தாய் மகனை பார்த்து சொல்லுவாள், அல்லாஹுவே, பெற்று வளர்த்திய இவன் என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்தினான் யா அல்லாஹ், 4 பேர் மத்தியில் கேவலப்படுத்தினான் யா அல்லாஹ், சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாக என்னை நடத்தினான் யா அல்லாஹ். தாயினுடைய புகார், தந்தைமார்களுடைய புகார், மனைவிகளுடைய புகார், மக்களுடைய புகார். புகார்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய நன்மைகள் அந்த நாளில் எடுத்துக் கொடுக்கப்படும். அபராதம் என்ன? மறுமை நாளில் காசு பணம் அல்ல. அடிப்பவரை திரும்ப அடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். மறுமை நாளில் அபராதம், ஈட்டுத்தொகை என்பது நாம் செய்த நற்கர்மங்களை நம்மால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் எடுத்துக் கொண்டு விடுவான். அடித்தால், துன்புறுத்தினால், வேதனை செய்தான், அல்லாஹுவே வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கவில்லை, என்னென்னமெல்லாம் உண்டுமோ எல்லாம் வரும். அவ்வளவு தீமைகளையும் செய்து கொண்டு நாம் நன்மைகளை செய்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த அமல்கள் எல்லாம் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் நம்மிடமிருந்து நரகத்திற்குரியவர்களுக்கு மாறி, ஒன்றுமில்லாத நேரத்தில் மீண்டும் ஒருவன் வருவான், யா அல்லாஹ், அன்று ஒரு நாள் என்னை இவன் அடித்தான், இவனிடத்தில் நன்மை ஏதாவது உண்டுமா என்று பாருங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹுவே, எந்த நன்மையும் இல்லை. உடனே நரகத்திற்கு செல்லுகிற மக்களுடைய தீமையை எடுத்து நமது தலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுமத்தி, விபச்சாரத்தை ஏறெடுத்தும் பார்க்காத நம்மீது விபச்சார குற்றம் சுமத்தப்படும். திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற மாபாதகமான காரியத்திலே இருந்து விலகி வாழ்ந்த நம்மீது அந்த பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டு நரகவாசி சொர்க்கவாசியாக, சொர்க்கவாசி நரகவாசியாக மாறுகிற அந்த நேரம் வருமே, அவன்தான் உண்மையான திவாலானவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த சாபித் பின் கைஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிகுந்த ஒரு படிப்பினை. நம்முடைய அமல்கள் என்னானது? நாம் செய்த அமல்கள் என்னானது? திக்ருகள், ஸலவாத்துகள், நோன்பு, தொழுகை, தஹஜ்ஜுத் நோன்பு, நஃபில் நோன்பு, சுன்னத்தான நோன்பு, லுகா தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபில் தொழுகை, எல்லா தொழுகையும் என்னானது என்று அழுதார்களே அந்த சாபித் பின் கைஸ். நாமும் நம்முடைய வாழ்விலே அழ வேண்டும். நம்முடைய அமல்களுக்காக, நம்முடைய வாழ்வில் சொர்க்கத்திற்காக வேண்டி செய்கிற இந்த அமல்கள் நமக்கு மறுமை நாளில் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாமும் அழ வேண்டும் தோழர்களே. இது சாபித் பின் கைஸ் அவர்களுடைய அழுகையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தின் 284வது வசனத்தை இறக்கிய பொழுது சஹாபாக்களில் ஒரு கூட்டமே அழுக ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் ஓடி வந்து மண்டியிட்டு அந்த ஆயத்திற்கு விளக்கம் கேட்டார்கள் சஹாபாக்கள்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களாகிய சஹாபாக்களுடைய பதட்டத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்று வசனத்தை இறக்கிய பிறகுதான் சஹாபாக்கள் அழுகையை நிப்பாட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 284வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள், வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே உரியது. வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்ததையும் வெளிப்படுத்தியதையும் அல்லாஹ் நிச்சயம் மறுமை நாளிலே கொண்டு வருவான் என்கிற ஆயத். உள்ளத்தில் எத்தனையோ தீமைகளை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய ஆயுள் காலத்தில் எத்தனையோ பாவங்கள் செய்ய வேண்டும் என்று மனதிலே நாம் எண்ணி இருக்கிறோம். உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்ததையும் உள்ளத்தில் நீங்கள் நாவினால் நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாஹ் நிச்சயம் அந்த நாளில் வெளியே கொண்டு வந்து விசாரிப்பான் என்கிற ஆயத். சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில். யா ரசூலல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற எத்தனையோ வணக்கங்களை நாங்கள் செய்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் விசாரணைக்கு கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்ய? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அழகாக சொன்னார்கள், அப்படி பேசாதீர்கள். உங்களுக்கு முன்னால் சென்று போன சமுதாயம் அழிவதற்கு என்ன காரணம்? வேதத்தை நம்புகிறோம், ஆனால் அதன்படி நடக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். கட்டுப்பட்டோம், செவிதாய்த்தோம், எங்களுடைய ரப் அப்படி சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நீங்கள் பழகுங்கள் என்று சொன்னவுடன், யா ரசூலல்லாஹ், நாங்கள் கட்டுப்படுகிறோம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் செவிசாய்க்கிறோம், யா ரசூலல்லாஹ், அழுதவர்களாகவே சொன்னார்கள் சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா உடனே திரும்ப அடுத்து இறக்கிய ஆயத், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், இந்த தூதரும் தூதரோடு இருக்கிற இறை விசுவாசிகளும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நம்பி விட்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, மேலும் அந்த இறை விசுவாசிகள் அல்லாஹ்வையும் வேதத்தையும் தூதர்களையும் விசுவாசம் செய்கிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, தூதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்ட மாட்டோம் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். வகாலு சமிஅனா வ அத்தஅனா உஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், நாங்கள் கட்டுப்பட்டோம், செவிசாய்த்தோம் என்றும் அவர்கள் கூறிவிட்டார்கள். அல்லாஹ் உடனே சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்க மாட்டான் என்று சொன்னவுடன் தான் சஹாபாக்கள் அழுகையை நிப்பாட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உள்ளம் குறித்து அவர்களுக்கு உள்ள ஒரு பயம், உள்ளத்தில் எவ்வளவோ தீய காரியங்கள் வந்து போகிறது, அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே விசாரணைக்கு கொண்டு வந்தால் நம்முடைய நிலைமை என்னாவது? உள்ளம் குறித்து அஞ்சினார்கள் சஹாபாக்கள், உள்ளம் குறித்து பயந்தார்கள். உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரணைக்கு கொண்டு வந்தால் நரகத்துடைய வேதனையை அனுபவிக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிற நிலை உருவாகும். ஆகவேதான் அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்க மாட்டான் என்ற ஆயத்து இறங்கியவுடன் ஆசுவாசம் அடைந்தார்கள் அந்த சஹாபாக்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையில் உள்ளம் குறித்து எப்பொழுதுமே பயந்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மதீனாவிலே இருக்கிற முனாஃபிக்குகள் மொத்தம் எத்தனை பேர்கள் என்கிற ஒரு பட்டியலை கையிலே எழுதி கொடுத்து மரணித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். உதைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் அந்த பட்டியல் இருப்பதை அணிந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். உதைபா அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த அந்த பட்டியலை கொஞ்சம் தாருங்கள், படித்துவிட்டு திரும்ப தருகிறேன் என்றார். கொடுக்க முடியாது, இது அமானிதம் என்றார்கள் உதைபா ரலியல்லாஹு அன்ஹு. வஹி எழுதுகிற ஒரு தோழர், இது கொடுக்க முடியாது, எல்லோரும் வாசிக்கிற பட்டியல் அல்ல இது. இந்த பட்டியல் இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கு முனாஃபிகளுக்கு எங்கும் முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படக்கூடாது. முனாஃபிக்குகளை கண்டறிந்தவர்களுக்கு இமாமத்தை நிறுத்தக்கூடாது. முனாஃபிக்குகளை கண்டறிந்தவர்களை நாம் பேசுகிற ரகசிய அவைகளில் அமர விடாமல் இருப்பதற்காக, முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரங்களில் அவர்களை இனம் கண்டு சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த பட்டியல். இது விளம்பரப்படுத்தவோ நோட்டீஸ் எடுத்து வெளியிடவோ முடியாது என்றார்கள்.
பல முறை திரும்ப திரும்ப கேட்டார்கள் உமர் அவர்கள். கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? ஹுதைபாவே, என்னிடத்தில் படிப்பதற்கு நீங்கள் தர முடியாவிட்டாலும் ஹத்தாபினுடைய மகன் உமருடைய பெயர் அதில் உண்டுமா என்று கேட்டார்கள். இந்த உமருடைய பெயர் அந்த பட்டியலில் உண்டுமா என்று பார்த்து மட்டும் சொன்னால் போதும் என்று சொன்னார்கள். பயந்தார்கள் சஹாபாக்கள். உள்ளத்தில் நிஃபாக் வந்துவிடக் கூடாது, உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் வந்துவிடக் கூடாது, நம்முடைய வாழ்வில் என்றைக்கும் 2 நிலைகள் நம்முடைய வாழ்விலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பயந்தார்கள் அந்த சஹாபாக்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்தார்கள் நலன் விசாரிக்க. எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய தோழர் ஹுதைபா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொன்னார். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன தோழரே சொல்லுகிறீர்கள்? ஆமாம், உங்களுடைய தோழர் ஹுதைபா முனாஃபிக் ஆகிவிட்டார். எப்படி, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உபதேசங்களை கேட்டால் நரகத்தை குறித்து பயமும் சொர்க்கத்தை குறித்துள்ள ஆசையும் நமக்கு வருகிறது. நமக்கு மறுமையை குறித்துள்ள அச்சம் உண்டாகிறது, அல்லாஹ்வை பறித்துள்ள பயம் வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையை விட்டு நாம் வெளியே வந்து கடை தெருவுக்கோ வீட்டுக்கோ வந்தால் அவைகளெல்லாம் மறந்து போய் உலக ஆசாபாசங்கள் உள்ளத்திலே ஏறுகிறது. உள்ளத்தில் 2 எண்ணம் வந்தால் அது முனாஃபிக் தானே அபூபக்கர் அவர்களே? அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும் பொழுது மறுமையுடைய அச்சம், வீட்டுக்கு வந்தாலும் துனியாவுடைய அச்சம், துனியாவுடைய ஆசாபாசம். உள்ளத்தில் இப்படி 2 எண்ணங்கள் வந்தால் அது நிஃபாக் தான் என்றார்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் அப்படி உண்டு, எனக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் வருவதுண்டு. 2 பேரும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்தார்கள், சம்பவங்களை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான், அதுதான் ஈமானின் அடையாளம். ஆனால் எனது உரைகளை கேட்கும் போது எனது சபையில் இருக்கிற அந்த அச்சம் உங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால், எப்பொழுதும் இறை அச்சத்தோடு மறுமை சிந்தனையோடு நீங்கள் இருக்க வேண்டுமானால், நீங்கள் முடிந்தவரை உங்களுடைய நாவுகளின் மூலம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் விசேஷமான ஒரு வானவரை உங்களுக்கு தருவான். அந்த வானவர் நீங்கள் கடை வீதிக்கு செல்லும் பொழுதும் உங்களோடு இருப்பார், படுக்கை அறைக்கு செல்லும் பொழுதும் உங்களோடு உங்களை கட்டிப்பிடித்து முசாபகா செய்து கொண்டே இருப்பார். சைத்தான் உங்களை விட்டும் தூரமாகுவான். ஹல்லலா, அது அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய உள்ளம் குறித்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். உள்ளத்தில் நிஃபாக் வந்துவிடக் கூடாது. உள்ளம் குறித்து கவலைப்பட்டார்கள் சஹாபாக்கள், அழுதார்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஒரு அழுகை நம்முடைய வாழ்விலே வேண்டும். அமல்கள் குறித்துள்ள அழுகை, நம்மை குறித்து சிந்தித்துள்ள அழுகை. நம்முடைய நிலைமை என்ன மறுமை நாளில்? நம்முடைய எதிர்காலம் என்ன? நம்முடைய நீண்டகால நோய் இல்லாத, மரணம் இல்லாத, முதுமை இல்லாத, பலகீனம் இல்லாத, நினைத்ததையெல்லாம் உண்டு வாழக்கூடிய அந்த மறுமை நாளில் சொர்க்கத்து பேரின்பத்தை அடைகிற அந்த வாய்ப்பை நாம் அடைந்து விட்டோமா? அதற்குரிய சேமிப்புகள் நம்முடைய வாழ்விலே உண்டுமா? நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கிறதா என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டும், கொஞ்சம் கண்ணீர் விட வேண்டும் என்பதற்குரிய சம்பவங்கள் இந்த சம்பவங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து 4-5 ஆண்டு காலம் பொறுத்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுத் தழுவிய ஒரு தோழர், பாவப்பட்ட ஒரு தோழர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய துஆக்களுக்கு ஆளான ஒரு நபி தோழர். இவர் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய தாய்க்கு இஸ்லாத்தை சொல்லுவார்கள். தாய் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்த காரணத்தினால் இந்த தோழருக்கு நிம்மதியே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து மன்றாடுவார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. தாயிடத்தில் ஒரு நாள் இப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது தாய் மிக கடுமையாக இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கொஞ்சம் நாவு கூசுகிற வகையிலே கொஞ்சம் ஏசி விடுகிறார்கள். தாங்க முடியவில்லை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே ஓடி வந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில். யா ரசூலல்லாஹ், எனது தாயை பார்த்தீர்களா? இணை வைத்து நரகத்துடைய படுகொலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது தாய், நான் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது உங்களை ஏசி விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய்க்கு இஸ்லாமிய மார்க்கம் ஹிதாயத்து கிடைக்க அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்களேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹுவே அபூ ஹுரைராவின் தாயாருக்கு நீ ஹிதாயத்து கொடுப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்த சந்தோஷம் அபூ ஹுரைராவுக்கு. சந்தோஷம் என்றால் நான் அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் எனது தாயாருக்காக வேண்டி பெயர் குறிப்பிட்டு செய்த துஆ. கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்றால் நான் வருகிற எனது காலடி ஓசை சப்தத்தை கேட்ட எனது தாய், அபூ ஹுரைராவே வெளியே நில் என்றார்கள். நான் வெளியே நீண்ட நேரம் நின்றேன். உள்ளே குளிக்கிற சப்தம் எனக்கு கேட்டது. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், குளிக்கிற சப்தம் எனக்கு கேட்டது. கொஞ்ச நேரத்தில் எனது தாய் வாசலை திறந்து வெளியே வந்தால் தன்னை போர்த்தி கொண்டு குளித்து தூய்மையடைந்து வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மீண்டும் நான் அழுது கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வந்தேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து விட்டான். எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனக்கும் எனது தாயாருக்கும் மீண்டும் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மீண்டும் அழுக ஆரம்பித்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என்னையும் என்னுடைய தாயையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நேசிக்க வேண்டும். என்னை எப்படி இந்த மக்கள் நேசிக்கிறார்களோ அதே போல எனது தாயையும் இந்த மக்கள் நேசிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தையும் நானும் எனது தாயும் நேசிக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே இந்த சின்ன அடியாருடைய இந்த கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அபூ ஹுரைரா சொல்கிறார், அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரித்த காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் எனது பெயரை கேட்டால் கொஞ்சம் என் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். என்றால் இங்கே நமக்குரிய பாடம் என்ன சகோதரர்களே? இங்கே நமக்குரிய பாடம் என்ன? நமக்கும் தாயுண்டு, நமக்கும் மனைவிமார்கள் உண்டு, நமக்கும் பிள்ளைகள் உண்டு, நமக்கும் இரத்த பந்த உறவுகள் உண்டு. நம்முடைய குடும்பங்களில் யாராவது தொழாவிட்டால் அவர்களுக்காக வேண்டி ஒரு நாளாவது நாம் ஒரு சிறிய முயற்சி எடுத்து தொழுகையை குறித்து பேசியிருப்போமா? நம்முடைய அருமை மனைவி தியாகம் செய்து நமக்காக வேண்டி வாரிசுகளை பெற்றுத் தருவதற்காக வேண்டி தியாகம் செய்வதை மிகப்பெரிய தியாகியாக நம்முடைய மனைவி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, தொழாமல் நோன்பு வைக்காமல் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிற மனைவிக்காக வேண்டி என்னைக்காவது ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே வந்திருக்குமா? கணவனுக்காக வேண்டி மனைவிமார்கள் என்றைக்காவது அழுதிருப்பார்களா? நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு. எப்படியாவது நம்முடைய கணவன் சம்பாதித்து வந்து நமக்கு தேவையான ஆடம்பர பொருள்களை வீடுகளிலே வாங்கி குவித்து அண்டை வீட்டுக்காரனை போல சமுதாயத்தில் இருக்கிற பெண்களை போல சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும். கணவன் தொழுதாலும் சரி, தொழாவிட்டாலும் சரி, கணவன் வட்டிக்கு பொருளாதாரத்தை திரட்டினாலும் சரி, திரட்டாவிட்டாலும் சரி, எப்படி போனாலும் நான் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் தான் சமுதாயத்திலே உண்டு. நம்மை பெற்று வளர்த்திய தாய், நமக்காக வேண்டி ஓடாய் உழைக்கிற நம்முடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தாலோ, மார்க்கத்தை விட்டு வெளியேறி ஹராமான காரியங்களை செய்து அவர்கள் வாழ்ந்தாலோ அவர்களுக்காக வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய வாழ்விலே சிந்தி இருப்போமா சகோதரர்களே? மறுமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மனைவி, இந்த மக்கள், இந்த தாய், இந்த தந்தை நமக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நரகத்திலே இருந்து. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அபூ ஹுரைரா அவர்களுக்கு அதுதான் சங்கடம், கஷ்டம். நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம். நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலேயே இருக்கிறார்களே. யா ரசூலல்லாஹ், ஹிதாயத்து கிடைக்க துஆ செய்யுங்கள். யா ரசூலல்லாஹ், மன்றாடுகிறேன், தினசரி பேசுகிறேன், போராட்டம் நிகழ்த்துகிறேன், எனது தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்திற்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். பெற்ற தாய்க்காக அழுதிருக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பார்களே, நம்முடைய கண் எதிரே நம்முடைய தாயையோ, நம்முடைய கண் எதிரே நம்முடைய தந்தையையோ, பெற்றோர்களுடைய கண் எதிரே பிள்ளைகளையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் 70 முழ சங்கிலியால் கட்டி வானவர்களின் மூலம் அடித்து விரட்டி நரகத்தில் தூக்கி எறிகிற அந்த காட்சி நம் கண் எதிரே பார்த்தால் பார்க்கிற சக்தி நமக்கு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர்.
அந்த இப்ராஹிம் நபியினுடைய தந்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருந்து மேல் தளத்திற்கு அல்லாஹு தஆலா தூக்கி வீசுகிறான். புலியினுடைய முகத்தை போல, கழுதையினுடைய முகம் போல முகம் மாற்றப்பட்டு தூக்கி வீசப்படுவதை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹுவே எனது தந்தை, அல்லாஹுவே எனது தந்தை, அல்லாஹுவே இந்த நாளில் இதைவிட ஒரு இழிவு எனக்கு வேறொன்றும் இல்லை என்று கதறி அழுத சம்பவம் ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய குடும்பங்களுடைய ஹிதாயத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே, எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்தை நீ நேர்வழி காட்டிய பிறகு, எங்களுடைய உள்ளத்தை இந்த தௌஹீதின் பக்கம் நீ திருப்பிய பிறகு, எங்களுடைய உள்ளம் தடம் புரண்டு செல்லாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்றைக்கும் நம்முடைய வாழ்வில் பிரார்த்தனையில் ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. நாமெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தான். நம்முடைய எதிர்கால வாழ்வுக்காக, சந்தோஷமான வாழ்வுக்காக, கடன் தொல்லை இல்லாமல் வாழ்வதற்காக, ஹராமிலே இருந்து தவிர்ந்து வாழ்வதற்காக நிறைய துஆக்களை அல்லாஹ்விடத்திலே செய்கிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய ஒரு துஆ உண்டு. அல்லாஹ்வே, நாங்கள் மரணிக்கும் பொழுது இந்த ஹிதாயத்தோடு நாங்கள் மரணிக்க வேண்டும். மரணிக்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்து நிறைய பிரார்த்தனைகளை செய்து நானும் எனது மனைவிமார்களும் குடும்பத்தார்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய நிலையில் நாங்கள் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய குடும்பங்களில் யாராவது மார்க்கத்தை பின்பற்றாமல் நடந்தாலோ, நம்முடைய குடும்பங்களில் யாராவது மார்க்கத்திற்கு எதிராக நடந்தாலோ, நம்முடைய குடும்பங்களில் யாராவது அல்லாஹுவை குறித்தோ, வேதத்தை குறித்தோ, தூதரை குறித்தோ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலோ அவர்களுக்கு தெரியப்படுத்த கொஞ்சம் நாம் முயற்சி எடுக்க வேண்டும், கொஞ்சம் அள வேண்டும். அல்லாஹுவே, அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை குடியா அல்லாஹ், அல்லாஹுவே அவர்களை நீ நேர்வழிப்படுத்தியா அல்லாஹ், அல்லாஹுவே மார்க்கப்பட்டுள்ளவர்களாக எனது கணவரை, எனது மனைவியை, எனது தாய் தந்தையை, எனது மக்களை நீ ஆக்குவாயாக யா அல்லாஹ். கண் குளிர்ச்சியை எங்களுக்கு நீ தாய் அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களின் மூலமாக குடும்பத்தார்களை கொண்டு சோதித்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி பிரார்த்தனை செய்கிற ஒரு பாடம் இந்த அபூ ஹுரைரா அவருடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறது. அழுதார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்பதற்காக. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழி. அந்த தோழரும் அழுத ஒரு சம்பவம் உண்டு. அவர் எப்பொழுது அழுகிறார்? மரண நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு மரணிக்க போகிறோம் என்பதை தெரிந்து தாடி நினையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதாராம். அவரை பார்ப்பதற்காக வேண்டி சென்ற நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், அழுத அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பி மீண்டும் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். அருகிலே இருக்கிற அவருடைய அன்பு மகன், தந்தையே, ஏன் இப்படி நீங்கள் தாடி நினைக்கிற அளவுக்கு இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் என்ன தந்தையே? அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் நீங்கள் எல்லாம், அல்லாஹ்வுடைய ரசூலோடு மார்க்க பணிகளை செய்தவர்கள் நீங்கள் எல்லாம், உங்களுக்கு என்ன கஷ்டம், ஏன் எதை நினைத்து நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய பாடத்திற்குரிய சம்பவம். இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மக்காவில் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட போது அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது குறைஷிகளின் மூலமாக, மக்கத்து குறைஷிகளின் மூலமாக மீண்டும் நஜ்ஜாசி மன்னிடத்திலே போய் எடுத்து பேசி தந்திரமாக அவர்கள் அனைவர்களையும் அழைத்து வந்து கொடுமை செய்வதற்காக வேண்டி தூதராக அனுப்பப்பட்டவர் தான் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல பேச்சாற்றல் உடையவர், பேசினால் அப்படியே மக்களை மயக்கி விடுவார். அப்படிப்பட்ட நாவன்மை உடையவர் அம்ர் பின் ஆஸ். மிகுந்த ஒரு அன்பளிப்புகளோடு அபிசீனியாவுக்கு சென்றார். அங்கேதான் நஜ்ஜாசி மன்னரிடத்திலே போய் பல்வேறு வகையான உரையாடல்கள் நிகழ்த்தி ஜாபிர் அவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு குடிபெயர்ந்த அந்த முஹாஜிர்களை மிகப்பெரிய கொடுமை செய்வதற்காக வேண்டி குறைஷிகள் அனுப்பியே நீ கொண்டே வர வேண்டும் என்று தீர்மானம் செய்து அனுப்பினார்கள். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் நஜ்ஜாசி மன்னிடத்திலே போய் சொன்னார். வந்திருப்பவர்கள் யார் தெரியுமா? குழப்பவாதிகள்.
சமுதாய துரோகிகள், உங்களுடைய ஈசாவையே கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியருடைய மதங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு அனாதையை தூதர் என சொல்லிக் கொண்டு திரிகிற மக்கள் என்றெல்லாம் சாமர்த்தியமாக அவர் பேசிய சம்பவம் ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியில் நஜ்ஜாசி அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்னார். அப்படியெல்லாம் பேசாதே அம்ர் பின் ஆஸ், நம்முடைய நட்பு என்ன, நீண்டகால நட்பு நம்முடைய நட்பு. முகம்மது என்பவர் சாதாரணப்பட்டதல்ல. இந்த தோழர்களை குறித்து நான் விசாரித்து அறிந்ததில் அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் தான். நீ அவர் எங்கிருக்கிறார் என்பதை புரிந்து அறிந்து அவரை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னவுடன் மனமாறி மதீனாவுக்கு சென்றவர் தான் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்லுகிறார் மகனிடத்தில், நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? இந்த சக்கராத்துடைய நேரத்தில் என்னுடைய கடந்த கால வாழ்வில் 3 கட்டங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் நினைத்து நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்விலும் அந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. எனது வாழ்வில் நடந்த முதல் கட்டம், என் அருமை மகனே, அல்லாஹ்வுடைய ரசூலை நான் கொள்வதையே லட்சியமாக கொண்டு அலைந்து திரிந்தேன். அவருடைய முகம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகம் எனது வாழ்நாளிலே கிடையாது. எப்படியாவது எவ்வளவு கடுமையான முயற்சி எடுத்தாவது அல்லாஹ்வுடைய ரசூலை நான் கொலை செய்தே தீருவேன் என்று விடாப்பிடியாக நடந்த ஒரு காலம் உண்டு. முதல் கட்ட ஒரு வாழ்வு. அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு நான் சென்றிருப்பேனே. அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் பார்த்தீர்களா, அதற்காக வேண்டி அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். நம்முடைய ஆயுள் காலத்திலும் நம்முடைய கடந்த காலத்திலும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே நேரான வழியை பின்பற்றிய மக்கள் அல்ல. மழைக்கு கூட பள்ளியின் பக்கம் ஒதுங்காதவர்கள் நாம் எல்லாம். அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் என்னவென்றே நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து சொல்ல கேட்டிருக்கிறோமே தவிர அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுதும் சூதாட்ட கிளப்புகளிலும் சினிமா தியேட்டர்களிலும் நம்முடைய வாழ்வினுடைய பகுதி நேரங்களை கழித்தவர்கள் நாம் எல்லாம். அரசியல் கட்சிகளுக்கு பின்னால், சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் எல்லாம் சென்று நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணித்து நம்முடைய கடந்த காலத்தில் நியாயமான நேரத்தை, நம்முடைய உழைப்பை, பொருளாதாரத்தை உலகத்திற்காக, உலக இன்பத்திற்காக, ஹராமான காரியங்களை செய்வதற்காகவே நாம் செலவழித்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் நாம் எல்லாம். அதே நிலையில் நாம் மரணித்திருந்தால் நம்முடைய நிலைமையும் என்ன அன்பர்களே? அல்லாஹு தஆலா இந்த 700 கோடி மக்களில் நம்மை ஹிதாயத்திற்கு உரியவராக அல்லாஹ் தேர்வு செய்தானே, நினைத்து கொஞ்சம் நாம் அழுக வேண்டும். அறியாமை காலத்திலேயே நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய தாய் தந்தைகள் எல்லாம் குர்ஆனை தமிழிலே பார்க்காமலேயே மரணித்து போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகள் அடங்கிய ஹதீஸ் கிதாபுகளில் கண்களில் பார்க்காமலேயே மரணித்து போய்விட்டார்கள். நல்ல நல்ல உபதேசங்களை கேட்கிற வாய்ப்பை இழந்து போய் மரணித்து விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதே வரிசையில் நாமும் மரணித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? மகனே, அந்த முதல் கட்ட வாழ்வு, இஸ்லாத்தினுடைய விரோதியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் எனது உயிர் போயிருந்தால் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு நான் போயிருப்பேனே மகனே, அதை நினைத்து நான் அருகிறேன் என்றார். இரண்டாவது கட்ட ஒரு வாழ்வுண்டு. நான் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று முடிவு செய்தேன். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அம்ர் அவர்களே என்ன விஷயம் என்று கேட்டார்கள். இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை நீட்டினார்கள். நான் எனது கரத்தை நீட்டினேன், திரும்ப நான் மடக்கிக் கொண்டேன். என்ன அம்ரே, என்ன காரணம் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் செய்யாத அநியாயமே கிடையாது யா ரசூலல்லாஹ். நான் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் எனக்கு உத்தரவாதம் தர வேண்டும், அப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்தால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு மனிதர் ஹஜ் செய்தால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றார்கள். உடனே நான் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதையே லட்சியமாக கொண்டு அவருடைய முகம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகம் எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை தழுவும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரே, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதென்று. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலையை உயர்த்தி பார்க்க கூட நான் வெட்கப்பட்டேன். என்னுடைய கண்கள் எல்லாம் குளமானது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று என்னிடத்தில் யாராவது கேட்டால் எனக்கு சொல்லக்கூட முடியாது. காரணம், இந்த தலையை உயர்த்தினான் அல்லாஹ்வுடைய ரசூலை முழுமையாக நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய துரோகி நான். அப்பொழுது நான் இஸ்லாத்தை தழுவினேனே, எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரே, அன்று இரவு நான் மரணித்திருந்தால் நான் சொர்க்கவாசியாக மாறி இருப்பேனே, அது அந்த இரண்டாவது கட்ட வாழ்வு. அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். நான் அதை நினைத்து நான் அழுகிறேன். மூன்றாவது கட்ட ஒரு வாழ்வு, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நிறைய அமல்களை செய்திருக்கிறேன், நிறைய பொறுப்புகளை அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்திருக்கிறார்கள். அவைகளுடைய நிலைகள் எனக்கு தெரியாது. நான் செய்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய கூலியை தருவானா எனக்கு தெரியாது மகனே. இவைகளை நினைத்து நான் அழுகிறேன். என்னிடத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உண்டு. என்ன பொக்கிஷம் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று திருக்கலிமா சொல்ல இஸ்லாத்தை ஏற்றேனே, அந்த ஷஹாதத்து கலிமா என்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்னிடத்தில் உண்டு. அவைகளை நினைத்து நான் அழவில்லை. நான் மரணித்தால் யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. நான் மரணித்தால் யாரும் மார்க்கத்திற்கு புறம்பான பேச்சுக்களை பேசிவிடக் கூடாது. என்னை நீங்கள் அடக்கம் செய்தால் உடனே அடக்கிவிட்டு வந்து விடாதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு நேரம் எனது கபரஸ்தானுக்கு மேலே நின்று கொண்டு எனக்காக வேண்டி கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் எல்லோரும் என்று அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் அவர் அழுததற்குரிய காரணத்தை தனது மகனிடத்தில் சொன்ன செய்தி முஸ்லிமில் 192வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் அன்பர்களே, நாமும் அழ வேண்டும். நாமெல்லாம் நிறைய அழுகிறோம் நம்முடைய குடும்பத்திற்காக, எதிர்கால வாழ்வுகளை நினைத்து, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து நாம் நிறைய அழுகிறோம். ஆனால் மறுமைக்காக வேண்டி கொஞ்சம் கண்கள் கலங்க வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? உண்மையான இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய என்ற பெயரை கேட்டாலே, அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே அவர்களுக்கு உள்ளமெல்லாம் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதினாலோ ஓத கேட்டாலோ ஈமானெல்லாம் அவர்களுக்கு அதிகரிக்கும் என்று உண்மை இறை விசுவாசிகளுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட பண்பு உடையவர்களாக நாம் மாற வேண்டும். 2 கரத்தை உயர்த்தி தனிமையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது கடந்த காலங்களை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி இருந்த நாம் எப்படி இருக்கிறோம்? உண்டுமா இல்லையா? எப்படி இருந்த நாம் இன்றைக்கு அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறான்? அதற்கு நாம் என்ன நன்றி கடனை அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்தி இருக்கிறோம். ஹிதாயத் என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. நபிமார்கள் அழுது புலம்பியது ஹிதாயத் என்பது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, அவருடைய மனைவிக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. உலகத்தையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்தான். அவருடைய காலத்தில் அழுது புலம்பினார், அல்லாஹ் எனது மகன், அல்லாஹ் எனது மகன். அவர் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். நூஹ் நபி கதறி அழுதார், மகனுக்காக, மனைவிக்காக கதறி அழுதார், கொஞ்சம் ஹிதாயத்து கிடைப்பதற்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய தந்தைக்காக வேண்டி கதறி அழுதார், ஆஜருக்காக. கோயில் பூசாரியாக, உருவச்சிலைகளை செய்து வணங்கி வழிபடுகிற கோயில் பூசாரியாக இருக்கிறார் தனது தந்தை. அழுதார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தந்தைக்காக, தந்தையினுடைய ஹிதாயத்திற்காக வேண்டி அழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய வயதிலேயே தாயையும் தந்தையும் இழந்த அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்ச்சி ஆளாக்கிய அவர் அபூ தாலிப் அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்காது, நான் நாட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் பார்த்தீர்களா? ஃபிரௌனுடைய மனைவிக்கு கொண்டு போய் ஹிதாயத்தை கொடுத்தான். கொடுமைக்காரன், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற எல்லோரையும் கொல்வதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவன் கொடுமைக்காரன். நான் தான் கடவுள் என்று சொன்ன கொடுமைக்காரனுடைய வீட்டுக்கு ஹிதாயத், நபிமார்களுடைய மனைவிகளுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் ஹிதாயத் என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. அதை தந்தானே அல்லாஹ், அதை மரணிக்கின்ற வரை யா அல்லாஹ் நாங்கள் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் நேர்வழியிலே இருக்க வேண்டும், எங்களுக்கு நீ உதவி செய்தால் தான் யா அல்லாஹ் அது நடக்கும் என்று நம்முடைய ஹிதாயத்திற்காக கொஞ்சம் நாம் அழ வேண்டும். எப்படியெல்லாமோ வாழ்ந்த நம்மை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்து நுழைத்து ஓரளவுக்கு இன்றைக்கு தொழுவதற்கு மனமில்லாத மக்கள் இருக்கிற காலம்,
ரமலானுடைய மாதம் என்று இருந்தும் கூட நோன்பு வைக்க மனமில்லாத மக்கள் உண்டுமா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு. அவர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்க மாட்டார்கள். உபதேசங்களை கேட்டால் எங்கே திருந்த வேண்டி வருமோ என்று உபதேசத்தையே கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு திருக்குரான் படிக்க எண்ணமே கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இத்துணை மணி நேரமாகியும் கூட அதிகாலை பொழுது நம்முடைய பணியிடங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு செய்ய வேண்டிய நம்ம உலக சம்பாத்தியங்களுக்கு உழைக்க வேண்டிய உழைப்புகள் இருந்தும் கூட இந்த நேரத்தை உயிர்ப்பித்து நல்லமல்கள் செய்ய வேண்டும், நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்தானே, அதற்கு அல்லாஹ்விடத்திலே சுஜூது செய்து நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த நிலையை கொஞ்சம் நீட்டித்தாயா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் ஹிதாயத்து பெறாத மக்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹிதாயத்து கொடு யா அல்லாஹ். அல்லாஹ்வே இந்த ஹிதாயத்தை மரணிக்கின்றவரை எங்களுக்கு நீட்டித்தாயா அல்லாஹ். அல்லாஹ்வே நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதிபட நடக்க வேண்டும், அமல்களை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும், ஹராமான காரியத்தில் இருந்து ஒதுங்கி வாழ வேண்டும். முஸ்லீமாக நாங்கள் வாழுகிற நேரத்தில் எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றி யா அல்லாஹ் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக, நரகத்தை கொஞ்சம் பயந்து, அல்லாஹுவை கொஞ்சம் பயந்து பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.